தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தியாகராஜர் ஆராதனையொட்டி தெலுங்கு கீர்த்தனைகளை கர்நாடக இசையில் நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி இசையஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதாவது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவான ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் 20,000க்கும் மேற்பட்ட தெலுங்கு கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். இவர் 1847ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரையில் முக்தி அடைந்தார். இவர் முக்தி அடைந்த பங்குள பஞ்சமி அன்று ஆண்டுதோறும் இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி ஆராதனைகளை நடத்தி வருகின்றனர். இதேபோல் 177வது ஆராதனைகளை கடந்த 26ஆம் தேதி மங்கள இசையுடன் தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்தியா முழுவதும் பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தி வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனையானது இன்று நடைபெற்று வருகிறது. இதில் சுதா ரகுநாதன், மகதி, சிவசிதம்பரம் உள்ளிட்ட பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தியாகராஜரின் முத்தான 5 கீர்த்தனைகளை ஒரே ராகத்தில் ஒரே நேரத்தில் பாடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தெலுங்கு கீர்த்தனைகளை கர்நாடக இசையில் தமிழக காவிரி கரையில் இசை கலைஞர்கள் ஒன்று கூடி இசை அஞ்சலி செலுத்தி பரவசத்தை ஏற்படுத்துவதை அப்பகுதி மக்கள் பெருமிதத்துடன் பார்த்து வருகின்றனர். முன்னதாக உதிதிவிருத்தி எனப்படும் தியாகராஜரின் வெண்கல சிலையை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பஜனை பாடி சென்றனர். பின்னர் தியாகராஜரின் சமாதிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தியாகராஜன் ஆராதனை விழாவை முன்னிட்டு இன்று தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.